ஹalleluya ஹalleluya இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா சத்தமா நல்ல சொல்லமா ஹalleluya. ரைட். இது ஒரு சின்ன டெக்னிக் தான். தூங்குறவங்க என்ன பண்ணுவீங்க? எழுந்து கொள்வீங்க. சரி, நல்ல ஒரு பாட்டு. நான் அடிக்கடி சொல்றேன், பாட்டும் சாட்சியுமே நமக்கு ஒரு பெரிய செய்தி. சாட்சி கர்த்தர் எப்படிப்பட்டவர், நமக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு அந்த சாட்சி மூலமாக வெளிப்படுத்துகின்றார். பாடல்கள் நாம் பாடும் போதும் சரி, சிறப்பு பாடலை கேட்கும் போதும் சரி, அதனுடைய வரிகளை நாம் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும், அதை நாம் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பவர் நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. ஆமா, இருந்தவர், இருக்கின்றவர், இருப்பவர். ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாது இருக்கிறார். ஹalleluya. ஆகவே ஆண்டவருடைய நன்மைகளுக்காக நாம் என்ன சொல்லணும்? நன்றி சொல்ல வேண்டும். தகப்பனாக இருந்து அவர் எப்படி நம்மளை சுமந்து சென்றாரா? தோளிலே சுமந்து சென்றாரா? அப்ப நான் என்ன சொல்றோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இது நன்றி சொல்லும் நேரம் இது இல்ல. தகப்பனாக இருந்து இல்ல ஒரு அப்படியே நம்ம சுமந்து, நம்ம கால் நோகக்கூடாது என்று நினைக்கிறோம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற இருளை ஆண்டவர் என்ன பண்ணார்? நீக்கி வெளிச்சத்தை கொடுத்தார். அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்ல வேண்டும். எல்லாவற்றும் மேலாக ஆண்டவர் நம்முடைய அழுகையை அவர் என்ன பண்றார்? மாற்றி சந்தோஷமாய் இருக்கிறார். எல்லா கரங்களுக்கு மீண்டும் ஒரு அழை சொல்லலாம். பாடல் பாஸ்டர் ஒரு பாடலாக பாடினார்கள். ஆகவே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சரி, இது முதல் பாகமாக இருக்கிறபடியால் கடந்த 1ஆம் தேதி நம்முடைய தலைமை போதுகிறவர்கள் நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு தந்தார்கள். அதை நான் நினைவு கூர்ந்து விட்டு என்னுடைய செய்திக்குள்ளே கடந்து போக ஆசைப்படுகின்றேன். இந்த மாத வாக்குத்தத்தம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. இது யாருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை? யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். அப்போ பயத்தோடு கலக்கத்தோடு என்ன செய்வது என்று தெரியாதவரை தன்னுடைய தலைவனை இழந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே யோசுவா கலங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே, உன்னை யாரும் எதிர்க்க முடியாது, மோசேயோட நான் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். 3 ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்திலே வருகிறது. முதல் காரியம், உன்னோடு இருப்பேன். இரண்டாவது, உன்னை விட்டு விலகுவதில்லை. மூன்றாவது, உன்னை கைவிடுவதில்லை. இந்த 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் தருவதாக நம்முடைய தலைமை போது மூலமாக அருமையான ஒரு வார்த்தை நமக்கு தந்தார். இந்த வார்த்தை நமக்கும் சொந்தமா. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் பெறுவது அவருடைய சுலபம் கிடையாது. யோசுவா இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவன் மோசேயோடு கூட இணைந்து அவன் என்னென்ன காரியங்களிலே அவன் ஈடுபட்டான், எப்படி இருந்தான் என்பது குறித்து நீங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கிற மக்களுக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தர் அன்பாய் இருக்கிறார், வேதம் சொல்கிறது. இயேசு அன்பாய் இருக்கிறார். ஆனால் நாம் அன்பாய் இருக்கிறோமா? யோசுவா கர்த்தரிடத்திலும் அன்பாய் இருந்தான், தனக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற அந்த தலைவரிடத்திலும் அவன் அன்பாய் இருந்தான். அன்பாய் இருக்கும் போதுதான் நாம் பிரியமாய் நடக்க முடியும். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சாயந்தர நேரம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து பார்த்தால் ஒரு 3 மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ கணவன் மனைவியை பார்த்து சொல்றான், இவங்க மத்தியானத்துல இருந்து நான் பாக்குறேன் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மனைவி சொல்ற, ஒருவேளை ரொம்ப பசியோடு இருப்பாங்களா, நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க, பேசாம அவங்களுக்கு நம்ம இருக்கிற சாப்பாடை என்ன பண்ணிடலாம், 3 பேருக்கு கொடுக்கலாம், கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். கணவன் மனைவியும் வாசலுக்கு வருகிறார்கள். 3 பேரையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க பசியோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க சாப்பிட்டு போங்க. அப்போ சொன்னாரு, நான் ஒரு வீட்டுக்கு வந்தா 3 பேரும் ஒன்னா வர மாட்டோம், யாராவது ஒருத்தர் தான் வருவோம். இதுல ஒருத்தர் பேர் செல்வம். அவரு உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீடு செல்வமா மாறிடும், செல்வம் நிறைந்ததா மாறிடும். ஒரு பேர் வெற்றி.
அவரு நீங்க கூப்பிட்டீங்கன்னா வீடு என்ன ஆயிடும்? வெற்றி. உங்களுடைய காரியங்கள்லாம் வெற்றியாய் மாறும். மூணாவது இருக்கிற பேரு அன்பு. அவர் பேரு. அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வீடு அன்பாய் இருக்கும், சண்டையே வராது. இந்த மூணுல ஒருவரை தான் நீங்க கூப்பிட முடியும், ஒருவர் தான் நாம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ள போறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. அப்ப இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு கூட இருக்குது. அப்போ கடவுள் சொல்றாரு, செல்வம் தானே நமக்கு அவசியம், பணம் தானே இந்த உலகத்துல அவசியம், பேசாம செல்வத்தை கூப்பிட்டுருவோம். அந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட்டா நமக்கு வேண்டிய செல்வம் எல்லாம் கிடைச்சிடும். அம்மா மனைவி சொல்றாங்க, என்னங்க நீங்க வெற்றி வேணுங்க வாழ்க்கையில. நமக்கு எவ்வளவு தோல்வியோடு இருக்கிறோம், என்னதான் செல்வம் இருந்தாலும் தோல்வி அடைச்சிட்டோம்னா நமக்கு அது பெரிய நல்ல ஜெயம் வேணும், வெற்றி வேணும். அந்த வெற்றியே நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்லிட்டா, இந்த ரெண்டுமே வேணாமா, அன்பை கூப்பிடுமா. அன்பு நம்ம வீட்டுல இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்குமா, எது இருக்குதோ இல்லையோ சந்தோஷமா இருக்குமா. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க, வெளியே வராங்க. அன்பு யாரு, அவங்க யாரும் தெரியாது. அன்பு யாரு, அவங்க மட்டும் வாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஒருத்தர் தான் வருவேன். அப்ப அன்பு மட்டும் எழுந்திருக்கிறார். எழுந்து வீட்டுக்குள்ள வர. வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு அதிசயம் நடக்குது. என்ன, அன்பு கூட வரும்போது பின்னாடி ரெண்டு பேரும் எந்திரிச்சு பின்னாடியே வராங்க. அப்போ அந்த கணவன் கேட்கிறான், என்னங்க ஒருத்தர் தானே எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க மூணு பேரும் ஒன்னா வரீங்கள, எனக்கு அதிர்ச்சியா இருக்குது. அவர் சொன்னாங்க, ஒருவேளை நீங்க செல்வத்தை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவர் மட்டும் தான் வந்திருப்பாரு, வெற்றியை கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் மட்டும் தான் வந்திருப்பாரு. நீங்க அன்பை கூப்பிட்டதால அன்பு எங்க இருக்குதோ அங்க செல்வமும் உண்டு, வெற்றியும் உண்டு. நாங்க மூணு பேர் ஒன்னாதான் உங்க வீட்டுக்குள்ள வர போறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுல, எந்த குடும்பங்களிலே அன்பு இருக்கிறதோ அந்த குடும்பங்கள் செல்வமும் வெற்றியும் நிறைந்த குடும்பமாக இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில அன்பு இருக்குதா? ஆண்டவர் நம்ம அடிக்கடி சொன்னோம், இயேசு அன்பா இருக்கிறார். அது எல்லாருமே தான் தெரியும். நீங்கள் இயேசுவிடத்திலும் மற்றவரிடத்திலும் அன்பா இருக்கிறீர்களா? இல்ல, இந்த டிசம்பர் காலம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தோடு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்மையே நம்முடைய மகனே ஆண்டவர் தந்தார். எவ்வளவு பெரிய அன்பு! இந்த அன்பை பெற்றிருக்கிறனா நாம் தேவனிடத்திலும் மற்றவற்றிலும் அன்பு கூறுகிறோமா? யோசிச்சு பாருங்க. சரி, கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், அற்புதமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். இப்ப ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோமா? 11 மாதங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை அதை அனுபவிக்காமல் இருந்தால் அதற்கு காரணம் நாம் தானே தவிர வாக்கு கொடுத்த கர்த்தர். கர்த்தர் வாக்குகளை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறவர். அவருடைய வாக்குகள் வேதம் சொல்கிறது ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்றால் நிறைவேற்றக்கூடியவர். ஆனால் அவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பிரயாசங்கள் அவசியமா இருக்கு. கிரியைகள் இல்லாத ஆசீர்வாதங்கள் கிடையாது. ஆண்டவர் சும்மாவே உங்களை பிளஸ் பண்ணிட மாட்டார். அப்போ அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு. முதலாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அது பார்த்து கூட வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய முதல் காரியம், இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பிடித்துக் கொள்ளணும். என்னத்தங்க பிடிக்கிறது? பிடித்துக் கொள்ளுங்கள் மட்டும் சொல்லிட்டேன். எப்படி பாஸ்? எதை பிடிக்கிறது? வேதம் சொல்கிறது நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லு. நமக்கு நலமானது ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு. நீங்க சோதித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, எது பெட்டர் பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனா நலமான ஒரு காரியம் என்றால் நீங்கள் கர்த்தரோடு இருப்பதுதான். அதுதான் ஆசீர்வாதம். அவர் சொல்ல, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. சொன்னவர் நிறைவேற்றினார். யோசுவா மோசே செய்தது போல அற்புதங்களை செய்தவர் யோசுவா, சும்மா இல்ல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு யோசிச்சு பாருங்க. 20 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள். ஆனா 2 பேருக்கு தாங்க அந்த கிருபை கிடைச்சது, கானான் தேசத்தை பிரவேசிக்க. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் 2 பேர் தான் போனாங்க. அதுல யோசுவா. அப்ப மோசேக்கு பிறகு கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம், நான் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் இல்ல? கஷ்டமா இருக்கும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு ஒரு பெரிய தைரியம் இல்ல?
சொல்லிட்டு அதோட சொல்ல, உன்னை உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடுறேன். அப்போ அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா அவருடைய blessing நமக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. அப்ப அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது எனக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். எனக்கு யாக்கோபை நான் எடுத்துக்கொண்டேன். யாக்கோபு, வேதம் சொல்கிறது அவனுக்கு ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆனாலும் யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவில்லை. நீங்க நானும் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கோமா? ஆண்டவரை காலம் பிடிச்சிருக்கிறோமா? அவர் ஏற்கனவே எல்லா செல்வமும் வெற்றியும் அன்பும் நிறைந்த ஒரு மனிதனாக யாக்கோபு இருந்தா கூட, அவர் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை பிடித்துக் கொண்டார் யாக்கோபு. கெட்டியா, அதுதான் பெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டான். நலமானது நிறைய சோதித்தான், நிறைய டெஸ்ட் பண்ணான். ஆனா கடைசியில ஆபிரகாமுக்கு இருந்தது போல, ஈசாக்குக்கு இருந்தது போல ஆண்டவர் யாக்கோபோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு என்னதான் செல்வம் இருந்தாலும் என்னதான் காரியங்கள் வாய்த்தாலும் நீர் என்னோடு இருக்கணும், என்னை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லி காலை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டான். அந்த ஒரு பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிரியை தாங்க நமக்கு வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை பிடித்துக் கொள்ளும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அந்த சம்பவத்தை வாசிப்போம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி பேரே மாற்றப்படுகிறது. இஸ்ரவேல் என்று பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமா, கெட்டியா பிடிச்சிட்டான். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் முதல் படி அவனுடைய பெயர் என்னப்படுகிறது? யாக்கோபு கிடையாது, உங்க இனிமேல் இருந்து இஸ்ரவேல். நாம தான் இஸ்ரவேல். அதுல இருந்தா அந்த பெயர் வந்துச்சு. ஆண்டவருடைய ஜனம் தான். இப்போ ஆண்டவரை நாம் பிடித்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை நாம் சரியா பிடித்துக் கொள்ள. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க? ஆண்டவரிடத்துல வந்துட்டு பாஸ்டர், இந்து மார்க்கத்துல இருந்தோம், எங்கேயோ சுத்திட்டு இருந்தோம், எப்படியோ இருந்தோம், ஆனா என் கஷ்டம் மட்டும் என்னை விட்டு போகல. இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது, இன்னும் எனக்கு வியாதி இருக்குது, இன்னும் எனக்கு கடன் இருக்குது, இன்னும் எனக்கு எல்லாமே எதிராக இருக்குது. நான் எப்படி ஆண்டவரை பிடித்துக் கொள்வது? அவருடைய ஆசீர்வாதங்களை நான் எப்படி பெறுவது? ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்திலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது உண்மைதான். ஆனால் துன்பங்கள் நிறைந்த உலகத்தின் வழியாகத்தான் நாம் என்ன பண்ணோம்? மகிழ்ச்சியை நாம பெற்றுக்கொள்ளும். அதை அனுபவிக்கணும்னு சொல்றாரு. நீங்க கொரிந்தியர்லாம் இப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் நிறைய உபத்திரவத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ கஷ்டங்கள் மத்தியில தான் ஆண்டவரை நீங்கள் தேடும் போதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது உங்களை விட்டு விலகவே விலகாது. உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன ஆச்சு சொன்னாரு? உண்டு உண்டுட்ட என்ன சொல்லி பாருங்க, வா. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு துன்பமும் வராது, வியாதி வராது. இன்னைக்கு ஆணுடைய பிள்ளைகளுக்கு வியாதி உண்டு, ஆணுடைய பிள்ளைகளுக்கு கடன்கள் உண்டு, ஆணுடைய பிள்ளைகளுக்கு பற்றாக்குறை. ஆனா ஜெபிக்கிறோம், வசனங்களை பெற்றுக்கொள்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆனாலும் பிரச்சனை இருக்குது. ஆனா பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க கர்த்தரை நீங்க சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுத்துருவார். இதை அறிந்து கொண்டவன் தான் யாக்கோபு. என்னதான் செல்வம் எனக்கு இருந்தாலும், என்னதான் வசதி இருந்தாலும், என்னதான் என்னுடைய தகப்பனார் எனக்கு சேர்த்து வச்சிருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். நீங்கள் நான் முதலாவது செய்யக்கூடிய காரியம் ஆண்டவரை புரிந்து கொண்டு அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம். அதான் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஒரு பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. விக்கிக்கிட்டே இருந்தான். என்ன பெட்ரோல் போட்டு 1 மணி நேரமா விக்கிறான். பாஸ்டர், டாக்டர் நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அப்போ அவரு கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்றாரு. நல்லா தானே இருக்குது. கேட்கிற பையன் என்னடா சாப்பிட்டேன்? அவன் சொல்ல, நான் ஊதுபத்தி ஸ்டாண்டை சாப்பிட்டேன். இவருக்கு ஆச்சரியமா போச்சு. ஊதுபத்தி ஸ்டாண்டை எப்படா சாப்பிட முடியும்? அது ஒருத்தருக்கே போகாத. நான் ஊதுபத்தி ஸ்டாண்டை தான் சாப்பிட்டேன், அதனாலதான் எனக்கு விக்கல் வந்துச்சு. டாக்டர் யோசிக்கிறாரு. அவங்க அம்மா கூப்பிட்டாரு, வரமா நான் சொல்றேன், புரியலையா உங்களுக்கு? புரியல பாஸ்டர். நீங்க ஊதுபத்தி உங்க ஸ்டாண்ட் வீட்டுல இருக்கா?
எங்க வீட்டுல ஊதுபத்தி ஸ்டாண்ட்லாம் கிடையாது. அப்ப சொல்றாங்க, நாங்க வாழைப்பழத்துல தான் ஊதுபத்தியை சொருகி அதை யூஸ் பண்ணுவோம். அதை ஒரு வழி என் பையன் சாப்பிட்டுருக்கான், சாப்பிட்ட நேரம் அவனுக்கு விக்கல் வந்திருக்கு, அதனால அவனுக்கு ஆயிடுச்சு. இப்பதான் எங்களுக்கு புரியுது, சாரி டாக்டர் மன்னிச்சுங்க, அவனுக்கு தானா போற நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறான். பையன் வாழைப்பழம் சொல்ல தெரியல, ஊதுபத்தி சொல்ல. அவங்க ரெகுலரா ஊதுபத்தியை வாழை பாத்துக்கீங்களா? வாழைப்பழத்துலதான். ஆமா, அம்மா ஊதுபத்தி எல்லாம் கொடுத்துறது இல்ல, கதைக்காக சொல்றேன். யோசிச்சு பாருங்க, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா டாக்டர் புரிந்து கொண்டார். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க நமக்கு என்ன பிரச்சனைன்னு. அதுக்குதான் அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ ஆண்டவரை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? புரிந்து வைத்தவர்கள் நீங்க தேவனை என்ன பண்ணுவீங்க? பிடித்துக் கொள்வீங்க. பிடித்துக் கொண்டீங்கன்னா யோசுவாவுக்கு சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக உண்டு. ஆகவே நாம் தேவனை பிடித்துக் கொள்ளும், நலமானவரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்கள், சங்கீதம் 103 21 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரிங்க. இதுல கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்து வாசிக்கிறோம். இரண்டாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதினிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இரண்டாவது காரியம், நீங்க பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கணும். அதுதான் இரண்டாவது பாயிண்ட். நீங்கள் பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் பிரியமாய் நடக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். இதற்கு ஒரு உதாரணம் வேதம் சொல்கிறது. வாசிங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து, கவனிங்க, சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. அப்ப சின்ன பையன், அது விட்டுங்க. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் அவனை பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக, ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை உயர்த்தினார். அதுக்கு என்ன காரணம்? அந்த ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு என்ன காரணம்னா, சும்மா ஆண்டவர் கொடுத்தது. வேதம் சொல்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். பிள்ளைன்னா சின்ன ஒரு குழந்தைனா ஒரு நல்ல விவரம் தெரிகிற ஒரு வயசு. பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும். இந்த நேரத்தில் நீங்க கரங்களை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி நடந்து கொண்டானா, கர்த்தருக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்படி தெரியாது, நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேங்க. ஆனா குடும்பத்துல போய் கேட்டா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்துல பிரியமா இருக்கிறாங்க. இங்க சாமுவேலுக்கு என்ன சொல்றது? அவர் கர்த்தருக்கும் பிரியமா இருந்தான், மனுஷருக்கும் பிரியமா நடந்தான். பெற்றோருக்கு மாத்திரம் இல்லங்க, அவனை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா சும்மா கிடையாது. அப்போ அவன் பிரியமாய் நடந்தான் என்று வைத்து வாசிக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் அவனை கைவிடவில்லை, கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை. கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்க சாமுவேலை கூப்பிடுற சத்தத்தை புரிந்து கொள்ள முடியல. யாரோ என்ன கூப்பிடுறாங்க. உடனே போய் கேட்கிறான், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலையே. இரண்டாவது முறையும் சாமுவேலை கூப்பிடுறார் ஆண்டவர். நீங்க தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியல. எனக்கு அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் பேசுகிறதை நீங்க அறிந்து கொள்ள முடியல. மூணாவது முறை புரிந்து கொண்டாரு. என்ன சொல்றாரு? நீங்க கூப்பிட்டாருன்னா இதோ சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லிட்டார். மூணாவது முறை கூப்பிடும் போது ஆண்டவரை புரிந்து கொண்டார். சொல்லும் அடியை கேட்கிறேன். ஆண்டவர் சாமுவேலை உயர்த்தினார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். சும்மா ஈஸியா கிடைச்சிடலங்க. நான் பிரியமாய் நடக்கும் போதுதான் ஆசீர்வாதம். கர்த்தரை பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலே நீங்க பிரியமாய் நடக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதம். அதனால அவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகடங்களும் மலைகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். எது பெஸ்ட் தெரியுமா? எது தெரியுமா? அவருக்கு பிரியமாய் நடப்பது அவருக்கு
கீழ்ப்படிவது. கீழ்ப்படிவதுதான் தேவனுக்கு பிரியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கும் கீழ்ப்படியல, மனுஷருக்கும் கீழ்ப்படியும். தான் இஷ்டத்துக்கு வாழும். ஆண்டவர் பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. ஆண்டவர் நம்மை முன்குறித்து விட்டார். ஆண்டவர் நம்ம பேர் சொல்லி அழைத்து விட்டார். உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்க வாழவே முடியாது. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவர் தான் உங்களை வழிநடத்துவார். நீங்க அவரை வழி விட்டு விலகாமல் அவருக்கு பிரியமாய் நடக்கும் போதுதான் ஆசீர்வாதங்களை பெறும். வாக்குத்தத்தத்தை கொடுத்துறார் பாஸ்டர். 11 மாசம் முடிஞ்சு 12 வருஷம் முடியும் போது எங்கேயா வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கு. அவர் ஆசீர்வதிக்கிறார், டவுட்டே கிடையாது. ஆனா ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்க பிரியமா நடந்தீங்களா? அவரை பிடிச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான் பாஸ்டர். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்வீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போவீங்க, ஆண்டவருக்கு கொடுத்த கணத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஆண்டவருக்குரியதை நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்க வர மாட்டீங்க, வேதம் வாசிக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க போயிடுவீங்க. அது ஆசீர்வாதம் மட்டும் வரும்னா ஆண்டவர் அப்படியே அழைக்கவில்லை உங்களை. அவரை பிடித்துக் கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்கும் போதுதான் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். உங்களை விட்டு விளையவே மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒருமை குறைவாக. சிங்கங்கள் கூட பட்டினி கிடைக்கும். சிங்கம் பட்டினி கிடைக்காது பொதுவா. இப்ப சிங்கத்தை குறித்து நிறைய ட்ரெண்ட் நிறைய ஆகுது. ஆண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் தான் நிறைய போகுது. எப்படியோ ஆனா சிங்க குட்டிகள் என்ன இருக்காது, கிடையாது. பட்டினியே தெரியாதுங்க. ஏன்னா எந்த நேரத்திலும் எந்த ஒரு மிருகத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை படைத்த சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினி கிடக்குங்க. ஆனா ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பாஸ்டர் வசனம் தான் கரெக்ட் பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில குறைவா இருக்குங்க. அப்ப நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நலமானதை நீங்க பிடித்துக் கொள்ளணும்னா அறிந்து கொள்ளுங்கள், சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நீங்க பிடிச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு வழியில் நான் கரெக்டா இருக்கிறோம். அப்படி இருந்தாதாங்க, அவர் வழியில நீங்க நடந்தாதான் ஆசீர்வாதம். சும்மா எல்லாரையும் ஆசீர்வாதம். நீங்க உங்க வீட்டு பிள்ளைகளை நகை கொடுங்க, உங்க சொத்துக்க உங்க சுகத்தை எல்லாத்தையுமே நீங்க கொடுப்பீங்க. அப்படிதானே? ஊருக்கு போறவங்க கொடுப்பீங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொடுப்பீங்களா? பக்கத்து வீட்டு கொடுத்துருவீங்களா? யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய அன்பை, உங்களுடைய சொத்துக்களை எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பீங்க. அதை விட ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களான்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு வரோம், ஆலயத்துக்கு வரீங்க, ஆலயத்துக்கு எல்லாம் தான் வரும். எப்படி இருக்கிறோம்? கிரியை இல்லாமல் நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது. அதனால தாவீது ராஜா சங்கீதம் 40:8 வாசிங்க. சங்கீதம் 40:8. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய, நல்ல கவனிங்க, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். யாரு? ராஜாங்க. ராஜா என்ன செய்ய யாரும் கேள்வி கேட்க முடியாது. ராஜாவை யார் கேட்பாங்க? யாரும் கேள்வி கேட்க முடியாது. யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவரே சொல்றாரு, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சும்மா தாவீது ஆண்டவரின் இருதயத்துக்கு ஏற்றவன் சும்மா தவறினார், அப்புறம் மனம் திருந்தினார், அப்புறம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி அவர் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக வாழ்ந்தார். தாவீது ராஜா ஒரு ஆடு வைத்து கொண்டிருந்தவனே ஆண்டவர் என்ன பண்ணினார்? அரசனாக மாற்றி வைத்தார். சும்மா சாதாரணமா கிடையாது. ஈசாயுடைய பிள்ளைகள் அவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய கிருபை தாவீதுக்கு கிடைத்தது. அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்றுதான், நான் உமக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் எனக்கு பிளஸிங் தெரியும். அவருக்கு ஒரு ராஜாவே இந்த ஒரு எண்ணம் இருக்குமானா, நீங்களும் நானும் ஒண்ணும் இல்லை, ராஜாவுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீங்கள் என்னுடைய பார்வையிலே ராஜாக்கள், ஆசாரியர்கள், நம்மள விசேஷித்தவர்கள். நீங்க சாதாரணமான நினைக்காதீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் விசேஷித்தவர்கள். ஆனா நீங்க கர்த்தரை பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல,
நீங்க பிரியமாக இருக்க வேண்டும். தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னொரு வார்த்தை கூட நீங்க வாசிக்க விரும்புகிறேன். 112:1 வாசிங்க. சங்கீதம் 112:1. சங்கீதம் 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமாய் இருந்து கீழ்ப்படிந்தால் அவர் தாவீது சொல்றாரு, நாம் யாரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தருடைய பார்வையிலே நாம் பாக்கியவான்களா இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்போ நீங்க முதலாவது இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கர்த்தரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். முதல் காரியம் விடாம கெட்டியா பிடிச்சுக்கங்க. உடும்பு பிடிக்குவாங்க. அந்த காலத்துல உடும்பு எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுங்களா? கோட்டை மேல ஏறுவதற்கு, சுவர்களில ஏறுவதற்கு எதை பயன்படுத்துவாங்க? உடும்பை பயன்படுத்துவாங்க. நமக்கு தெரியாது உடும்பு எதை அப்படி. உடும்பு நான் சில பேர் பிடிச்சப்போ பிடிப்பா. ஏன்னா அந்த உடும்பை கயிறு கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டை மேல தூக்கி அடிச்சுவாங்க. அதுவே செவத்துல பல்லி ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கும். பல்லி என்ன வகைதான் ஒட்டிக்குமா? அதுல ஏன்னா அது உடும்பு என்ன பண்ணாது? அசைவே அசையாதான். அதுதான் பிடி. நம்ம அந்த மாதிரி நீங்க இயேசு என்ன பண்ணணும்? அவர் காலை பிடிச்சுக்கணும். அவர் உதற மாட்டார். பிடிச்சுக்கிட்டா உதற மாட்டார். நீ என்ன யாராவது காலை பிடிச்சா உதவி விட்டுருவேன் பா, போது விடுப்பான்னு அவர் விட மாட்டார். கெட்டிமா பிடிச்சுக்குங்க. ஒரு உட்டுக்கு பிடி மாதிரி விட மாட்டேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யோசுவாவுக்கு வந்த ஆசீர்வாதங்களை நீ எனக்கு தாரும் ஆண்டவரே. 2025 ஆண்டு ஆரம்பித்தோம், 25 முடிக்க போறோம். என்ன வாழ்க்கை போச்சு எங்களுக்கு தெரியல. இருக்கட்டும் ஆண்டவரே, இனிமேல் நான் உண்மை பிடித்துக் கொள்கிறேன். உங்க பிரியமாய் நடக்கிறேன். இல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால், வாக்குத்தத்தங்களை பெற வேண்டும் என்றால், கர்த்தருடைய பெரிதான கிருபைகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். சரி, கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது பிலிப்பியர் 2:12 வாசி. மூன்றாவது ஒரு காரியம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடி பிரியமாய் இருப்பது வழியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மூன்றாவது காரியம், பிரயாசப்படுங்கள். பிடித்துக் கொள்ளுங்கள், பிரியமாய் நடவுங்கள். மூன்றாவது பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற. ரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பினாலே நமக்கு கிடைக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப நீங்க பிரயாசம் இல்லாமல் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகள் அவசியம். அடிக்கடி இந்த வார்த்தை சொல்றோம், கிரியைகள். உங்களுடைய கிரியைகள் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். சும்மா உட்கார்ந்துட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அதை பயன்படுத்த முடியாது. அவர் செய்ய மாட்டார். ஏன்னா உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் செய்வார்கள்? செய்ய மாட்டார். தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். அப்ப அவர் அந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பிரயாசங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் வாசிக்க கேட்ட லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பிரயாசங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசுவானவர் அந்த கடற்கரையிலே அங்கு செல்லும் போது பேதுருடைய வாழ்க்கையிலே மீன் பிடிப்பதிலே ஒரு பெரிய தோல்வி. நல்ல பிளான் பண்ணி போகிறவங்க பேதுரு வந்து இப்ப கடல்ல போய் மீன் பிடிக்க சொன்னா முதல்ல கடல்ல போகவே முடியாது. மைண்ட் கொடுத்துருவோம். நமக்கு அது செட் ஆகணும். அந்த காற்று, அந்த அலைகள், அந்த கண்ணுக்கட்டுக்கு தூரம் தண்ணி, இதெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் விட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே தலைக்கு இருக்கு என்ன பண்ணுவேன்? விழுந்துருவேன். அது மீன் பிடிப்பது என்பது அது தனித்துவமான ஒரு கலை. அதுல வெறும் ரொம்ப கை தேர்ந்தவன் யார் தெரியுமா? ஏன்னா அவனுடைய தொழில் அது பரம்பரையா அந்த தொழிலை செய்வார். அப்போ ஒரு நம்பிக்கையோடு அவன் போயிருக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல மீன் பிடிச்சா மீன் கிடைக்கும். ஆனா கிடைக்கும். பெரிய தோல்வி. அப்போ அந்த தோல்வியிலிருந்து அதுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பிரயாசம் அவசியமாக இருக்கிறது. என்ன நடக்குது? 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே
ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்றார். பாத்தீங்களா? நல்ல கவனிங்க. இயேசு என்ன சொல்றார்? ஆழத்தில் தள்ளி கொடுப்போம், அங்க போய் என்ன பண்ணுங்க, வலையை போடு. இதுக்கு முன்னாடி இது செய்யல நினைக்கிறீங்களா? ஆமா, லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் எல்லா பக்கம் போட்டா நல்ல மீன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவன் போனது. ஆனா கிடைக்கல. சில நேரங்கள்ல ஆண்டவருடைய திட்டத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவார். சில நேரத்துல இது நமக்கு புரியாது. என்ன இது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் நமக்கு தர சொன்னாரு, ஆசீர்வாதங்கள் தர சொன்னாரு, இப்படி டிலே ஆகிட்டே இருக்கிறதுனா அந்த டிலே ஆவதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஆண்டவர் டபுள் மடங்கு என்ன பண்ண போறார்? ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. ஆமா, அதனால ஒருவேளை அந்த நேரத்துல அந்த மீன் பிடிச்சிட்டவர்கள் கொஞ்சம் மீன் தான் வந்திருக்கும். ஆனா இப்ப பெரிய ஒரு மீனை கடலை பற்றி அறிந்தவன் தான் இவர் சொன்ன உடனே உங்களுக்கு என்னங்க தெரியும், எங்களோட உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்றா? ஐயரே, நாங்க ட்ரை பண்ணிட்டோம், ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், பரவாயில்ல, நீங்க சொல்றீங்கல்ல, நான் என்ன பண்றா? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை. இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். ஆனா பிரயாசம் இல்லாம கிடைக்காது. எக்ஸாம் எழுத போறீங்க, ஜெபம் பண்ணிட்டு போனா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்குமா? அப்ப ஜெபம் பண்ண வேண்டாமா? ஜெபம் அவசியம், ஜெபம் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி படிக்கணும். நீங்க புக் எந்த திறக்க மாட்டீங்க. பிள்ளைங்க சில நேரத்துல அப்படிதான், புக் ஒரு பிள்ளைங்க இருக்கு, ஒரு சில பிள்ளைங்க புக்கை எடுத்து வச்சா என்ன வரும் தெரியுமா? தூக்கம் வரும். அப்படிலாம் பிள்ளைங்க இருக்கு, அது வரைக்கும் தூங்காது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கார் ஓட்டுவது, டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டா எனக்கு தூக்கம் வரும், அப்படியே சொக்கும். ஆனா பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டா தூக்கமே வரும். அது என்னன்னே தெரியாது, இது வரைக்கும் எனக்கு தெரியல, நடக்க முடியல. அதனால நான் கார் ஓட்டுமாதான் ரெசிபி தான் எனக்கு பார்த்துட்டே இருக்கும். அவர் கண்ணை மூடி இருக்காரா, திறந்து இருக்காரா, ரொம்ப பயத்தோட உட்கார்ந்துருப்பாங்க. இங்க பிள்ளைங்க அப்படிதான் செய்யும். என்ன பண்ணுவோம்? புக்கை எடுத்து வச்சோடனே படிக்கணும். அப்புறம் நீங்க போங்க, ஜெபிச்சுட்டு போங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகம். நீங்க ஒண்ணுமே செய்யலாம், போனஸ் ஜெபிச்சு பர்சன் என் பிள்ளைக்காக. அப்படியாமா பிள்ளை புக் எடுத்து படிச்சாரா? அவங்க புக்கே தொடர்றது இல்லை. அப்புறம் எப்படி பாஸ் பண்ணுவோம்? நீங்க கிரியைகள் இல்லாமல், பிரயாசங்கள் இல்லாமல் ஆசீர்வாதங்களை நல்ல மார்க் எடுக்கணும்னா நீங்க படிக்கணும். அதுல உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கும், ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளவுதான். ஆனா ஃபுல்லா படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாம போனாலும் உங்களுக்கு என்ன வந்துடும்? மறதியை கொடுத்துருவார் ஆண்டவர். ரெண்டுமே அவசியம், படிக்கவும் செய்யணும், ஜெபிக்கவும் செய்யணும். அப்போ பிரயாசம் இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. இங்க பேதுரு போட்ட உடனே பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு. அந்த பிரயாசத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால அவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டான். முடிக்கும் போது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனத்தை வாசிங்க, கடைசி பகுதியை, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. மீன் பிடித்து கொண்டிருந்தவன ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? பிரயாசத்தினால அவனுக்கு பெரிய பிளஸிங் கிடைச்சது. என்ன பிளஸிங்? சீஷராக மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாருமே சீஷர் தாங்க, ஆனா 12 பேர் ரொம்ப விசேஷித்தல்ல. அந்த உலகத்துல அவ்வளவு பேர் ஆண்டவரோட இருந்தாங்க, அவர் 12 பேரை செலக்ட் பண்ணார். அதுல ஒருத்தர் பேரு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நீ மீன் பிடிச்சது அவனுடைய ரூட்டை மாத்துறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சீஷரா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில யோசுவாவுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை விட்டார். நீங்க அந்த யோசுவாவுடைய புத்தகத்தை படிச்சீங்கன்னா அவனை போல ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்த மாதிரி வேற யாருக்குமே செய்ததில்லை. அந்த அளவுக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சூரியனையும் சந்திரனையும் நிக்க வச்சார் ஆண்டவர் யோசுவாவுடைய. பெரிய முடியுமாங்க?
முடியுமா? முடியாது. யாராலும் முடியாது. யாரும் செய்யாத காரியத்தை யோசுவா செய்தார். பெரிய வெற்றியை கொடுத்தார். மோசேயோட இருந்தது போல யோசுவாவோட இருந்து கர்த்தர் முழுமையாய் வழி நடத்தினார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். நோடு இருப்பேன், நோடு நான் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்ப என்ன செய்யணும்? 3 காரியங்கள். முதல் காரியங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பிரியமாய் நடங்கள். மூன்றாவது பிரயாசம். 3 உங்களுடைய வாழ்வில் இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதங்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே ஒரு புது வகையான ஆசீர்வாதங்களாக வருகிற புதிய ஆண்டிலும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தருவார். ஆகவே பிடித்துக் கொள்ளுங்கள், பிரியமாய் நடவுங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வார்.